நீட்டு தேவையா தேவையில்லையா? இந்தியா பூரா மருத்துவம் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மாணவர்களுக்கு இருக்கு. இந்தியா பூரா நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க. இந்தியா பூரா மெத்த படித்த அறிவாளி டாக்டர்கள் அமெரிக்காக்கோ அல்லது ஆஸ்திரேலியாக்கோ போய் சம்பாதிச்சுக்கலாம், இங்க இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் யாரு? இந்த தேசத்துக்காக நல்லது பண்ணணும், இந்த தேச மக்களுக்கு மருத்துவம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க இருக்காங்க? இந்தியா பூரா இருக்காங்க. தமிழகத்துல மட்டும் மருத்துவக் கல்லூரி 250 பேருக்கு ஒரு டாக்டர் இன்னைக்கு தேதியில். திமுக உட்காந்து காங்கிரஸுடைய அரசுல உட்காந்துக்கிட்டு நல்ல பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தது இல்லையா? 2004 9 வரைக்கும் பொறுப்பாக தான் எண்ணிட்டு இருந்தாங்க, வேற எதுவும் இல்லை, எண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் தான் அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஆதரிச்சிருச்சு. ஆமா, நீட்டுங்கிறது வேணும். ஜெயலலிதா அம்மா மட்டும் எனக்கு 1 வருஷத்துக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்கிட்ட அதை கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. 1 வருடத்துக்கு டைம் கொடுத்தோம், அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் உயர்நிலை பள்ளியிலேருந்து படிச்சுட்டு பெருமையா நானும் டாக்டர் ஆயிருக்கேன், அதுக்கு காரணம் தமிழ்நாடு, அந்த 7.5% அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த அத்தனை புகழும் யாருக்கு போய் சேரும்னு சொன்னா நீட்டை ஒழுங்காக கொண்டு வந்த பிஜேபி. நீட்டுங்கிறத பத்தி பேசணும்னா விவாதத்துல முதல்ல இந்த கேள்வியை கேளுங்க. திமுக திக சார்ந்த நண்பர்கள் பேசினாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. 2016 வரைக்கும் 500 பேரை கொடுங்க, நீ கொடு. 1999 கொடு, 1850 கொடு. மெத்த படித்தவன் தான் டாக்டர் ஆயிருந்திருப்பான், இல்ல கொழுத்த பணக்காரன் தான் டாக்டர் ஆயிருந்திருப்பான். ஆனால் 2017 அப்புறம் இல்ல, டாக்டர் ஆகணும்ன்ற கனவு இருக்கிற ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆயிடும். ரிப்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா துக்ளக் வாசகர் குழு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? மகிழ்ச்சியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. அதாவது நீட் தேர்வை ரத்து செய்யுங்க, அப்போதான் நாங்கள் எங்களோட கனவை அடைய முடியுன்ற மாதிரி. ஆனால் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன நடந்திருக்குன்னா, நீட் தேர்வால் தான் நாங்கள் டாக்டர் ஆகிருக்கோம் அப்படின்ற மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நீட்டை பற்றி பேசுகிறவங்க, ஆதரித்து பேசக்கூடியவங்க முக்கியமாக வைக்க வேண்டிய கேள்வி திமுக கிட்டையும், இங்கே இருக்கக்கூடிய 53 கட்சியில் 48 கட்சி போய் உட்கார்ந்தாங்க இல்லையா ஒரு மீட்டிங் கூப்பிட்ட போது, அதிமுகவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதிமுகவுக்கு ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் வாக்கு வங்கி பாதிக்குங்கிறதுனால அவங்க சும்மா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா, நீங்கள் 2016 வரைக்கும் படித்த டாக்டர்களுடைய லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கு இல்லையா? 6000 பேர் அன்னைக்கு சீட் இருந்ததுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்போது அதில் ஒரு 500 பேரோட லிஸ்ட் எடுங்க. நான் சொல்கிறது 2006 16 வரைக்கும் எடுங்க. 2006 கருணாநிதி ஐயா ஆட்சி, 11 16 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா ஆட்சி இல்லையா? எடுங்க. அந்த 500 பேரில் மெத்த படித்தவர்கள், அதாவது 98 99 மார்க் வாங்கினவங்க தூக்கி போட்டுருங்க. செல்லாதுன்னு நாட்டாமை விஜயகுமார் மாதிரி சொல்லிடுங்க. கொழுத்த பணக்காரர்கள்னா என்ன? அப்போவே 5 கோடி 10 கோடி 100 கோடி 500 கோடி அப்படின்னு வைத்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே செல்லாது நீக்கிடுங்க. மீதி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 20 பேர் கூட தேர மாட்டாங்க. அதாவது மெத்த படித்தவர்களுக்கும் கொழுத்த பணக்காரர்களுக்கும் தான் அப்போ சீட்டு கிடச்சிது. ஏன்னா +2 மார்க் வச்சு முடிவு பண்ணாங்க. +2ல் இந்த வருஷம் எல்லாருமே 99 வாங்கிட்டா கட் ஆஃப் என்ன? 99. அதாவது ஒரு 6000 பேர் 99 தாண்டிட்டாங்கன்னா கட் ஆஃப் 99. 6000 பேர் 100 தாண்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கட் ஆஃப் 100. அப்போ 70 மார்க் 80 மார்க் 83 மார்க் 97.5 மார்க் வாங்கினவனுக்கு கூட டாக்டர் சீட்டு கிடைக்காது. நம்பர் 1 அதுதான் +2 மார்க்கை வைத்து 2016 வரைக்கும் பண்ண விஷயம். இன்னொன்று என்ன, உனக்கு கிடைக்காதுன்னதுக்கு அப்புறம் கிடைக்கலையா? 97.5 மார்க் வாங்கினா எனக்கு கிடைக்கல. அப்பா சொத்து இருக்குது, தாத்தா சொத்து இருக்குது, ஆட்டை போட்டதெல்லாம் இருக்குது, சொத்து இருக்கா? போய் கல்லூரி, நிறைய தனியார் கல்லூரி இருக்கு இல்லையா, மருத்துவக் கல்லூரி, அதிலலாம் போய் டொனேஷன் கொடுத்து சேர்றது. இல்லது மந்திரி இல்லைன்னா எம்எல்ஏ இவங்களெல்லாம் யாரையாவது பார்த்து, ஐயா ஒரு 4 கோடி ரூபாய் கட்சி நிதியாக கொடுக்குறேன், எனக்கு பையனை எப்படியா டாக்டர் சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறது. இதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் தயாநிதி ஐயா உங்களுக்கு ஒரு மீட்டிங்கில் சொன்னது. எங்கள் தாத்தா, எங்கள் கருணாநிதி ஐயா எத்தனையோ பேருக்கு கையெழுத்து போட்டு டாக்டர் ஆக்கியிருக்காரு, நான் கூட கையெழுத்து போட்டு டாக்டர் ஆக்கியிருக்கேன், ஆனால் இன்றைக்கி என் பொண்ணை டாக்டர் ஆக்க முடியல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதாவது இவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா யார் வேணும் டாக்டர் ஆகிடலாம். கொடுத்த பணக்காரன் இவங்க சும்மா கையெழுத்து போடுவாங்களா?
கொழுத்த பணக்காரன் மெத்த படித்தவன் இவனுக்கு தான் கிடைச்சது. 2017 25 வரைக்கும் ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒரு 500 பேரை தேர்ந்தெடுங்க. 70 மார்க் ப்ளஸ் 2ல் வாங்கினவன் இருப்பான், 75 வாங்கினவன் இருப்பான், 80 வாங்கினவன் இருப்பான். 2019 எடுத்தீங்கன்னா அரசு உயர்நிலை படித்த மாணவர்கள் இருப்பாங்க. ஏன்னா 7.5% கொண்டு வந்தார். யாரு? எடப்பாடி ஐயா கொண்டு வந்தார். அதை நான் 10% மாத்துறேன்னு கதை விட்டுட்டு ஸ்டாலின் ஐயா இன்னி வரைக்கும் அதை பண்ணாமல் இருக்கார். அது வேற விஷயம். அப்போ உயர்நிலை பள்ளியில் ஒரு ஏழை மாணவன் எதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிக்கிறான்? அவன்கிட்ட காசு இல்லை. அவங்க அப்பா சம்பாதிக்கிறாரு, கூலி வேலை செய்கிறாரு, வேர்த்து கொட்ட வேலை செய்கிறாரு, அம்மா வந்து வேலை செய்கிறாங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வேலை செஞ்சால் கூட இவ்வளோக்கு தான் பணம் இருக்கும். அவனை வந்து சீட்டு கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. இதுதான் உண்மையான நிலைமையாக இருக்குது இப்போ. அப்போ அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் தினமலரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. சராசரியாக 400 600 மாணவர்கள் கடந்த 4 வருடத்தில் மட்டும் 2021 அப்புறம் 19 20 இருந்து அந்த கொரோனா வந்த பிறகு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார், 7.5% கொண்டு வந்தார். உடனே திமுக இருக்கிறவங்க என்ன கதை விடுவாங்கன்னா, நாங்கள் தான் கவர்னர் கிட்ட போய் சண்டை போட்டோம், சாலை மறியல் பண்ணோம், அதனால தான் ஒத்துக்கிட்டாருன்னு. சுத்தமாக அண்ட புழுகு அது. கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார், 7.5% போடுறத ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா அது பாஸ் ஆகாதுன்னு அவர் நினைச்சார். கோர்ட்டுக்கு யாராவது போய் அப்பீல் பண்ணால் அது கெட்டு போயிடும்னு அவர் நினைச்சார். இடஒதுக்கீடு ஏற்கனவே 85% தமிழர்கள்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு 7.5% எங்கேருந்து கொடுக்கறதுங்கிறதுக்காக அவர் தடுத்தார். அதிமுக என்ன பண்ணிச்சுன்னா புத்திசாலித்தனமா ஆளுநருடைய கையெழுத்து இல்லாமலேயே தீர்மானம் போட்டு அதை கொண்டு வந்தது. அதுதான் உண்மை. இது இந்த திமுக காரங்க பேசுறது போது கதை விடுவானுங்க. இல்லை எங்காலும் தான் போய் போராட்டம் நடத்தி அந்த கவர்னர் ஆர்.என். ரவி அந்த கதையே வேற, அந்த கவர்னரோட போராடினா அப்படிலாம் சொல்லி கதை விடுவாங்க. இன்னைக்கு உயர்நிலை மாணவர்கள் உயர்நிலை பள்ளியில் படித்த இத்தனை மாணவர்கள் டாக்டர் ஆகிறாங்க. சரி, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். நீட்டு தேவையா தேவையில்லையா? இந்தியா பூரா மருத்துவம் படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மாணவர்களுக்கு இருக்கு. இந்தியா பூரா நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க. இந்தியா பூரா மெத்த படித்த அறிவாளி டாக்டர்கள் வந்து அமெரிக்காக்கோ அல்லது ஆஸ்திரேலியாக்கோ போய் சம்பாதிச்சுக்கலாம், இங்க இருந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற எண்ணத்துல இருக்காங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் யாரு? இந்த தேசத்துக்காக நல்லது பண்ணணும், இந்த தேச மக்களுக்கு மருத்துவம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க இருக்காங்க? இந்தியா பூரா இருக்காங்க. தமிழகத்துல மட்டும் மருத்துவக் கல்லூரிகள் 250 பேருக்கு ஒரு டாக்டர் இன்னைக்கு தேதியில. உலகத்திலே 2 நாட்டில் தான் இருக்கு. அப்படி 190 170 நாடுகள் இருக்கு உலகத்துல. 2 நாடுல மட்டும்தான் தமிழகத்துக்கு ஈக்குவலண்டா 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி வர்றது? நீங்க எல்லாருமே இங்க தமிழ்நாட்டில் மட்டும் மார்க் வாங்கிட்டு அப்புறம் இவங்க சொல்றதை வச்சு +2ல மட்டும் மார்க் வாங்கிட்டா மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா? எல்லா இடத்துக்கும் அதனால தேவை இருக்கு, எல்லா இடத்துலையும் நோயாளிகள் இருக்காங்கல்ல. அப்போ இந்தியா பூரா நான் மருத்துவக் கல்லூரியை வைத்திருக்கேன், நீங்க குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மட்டும் போறீங்க அப்படின்னு சொன்னா சரியா வராது அப்படின்னு சொல்லி நீட்டுங்கிற எக்ஸாமை கொண்டு வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? திமுக உட்காந்து காங்கிரஸுடைய அரசுல உட்காந்துக்கிட்டு நல்ல பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தது இல்லையா? 2004 - 9 வரைக்கும் பொறுப்பாக தான் எண்ணிட்டு இருந்தாங்க, வேற எதுவும் இல்லை, எண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் தான் அதை கொண்டு வந்தாங்க. அப்போ அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஆதரிச்சிருச்சு. ஆமா, நீட்டுங்கிறது வேணும். ஜெயலலிதா அம்மா மட்டும் எனக்கு 1 வருஷத்துக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்கிட்ட அதை கொண்டு வராதீங்கன்னு சொன்னாங்க. 1 வருடத்துக்கு டைம் கொடுத்துச்சு, அதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு இத்தனை மாணவர்கள் உயர்நிலை பள்ளியிலேருந்து படிச்சுட்டு பெருமையா நானும் டாக்டர் ஆயிருக்கேன், அதுக்கு காரணம் தமிழ்நாடு, அந்த 7.5% அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பெருமை இந்த அத்தனை புகழும் யாருக்கு போய் சேரும்னு சொன்னா, நீட்டை ஒழுங்காக கொண்டு வந்த பிஜேபி, கொண்டு வந்தது என்னவோ காங்கிரஸ் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக சண்டை போட்ட நளினி சிதம்பரம் மேடம் தான். இன்னைக்கு வேணா மாத்தி பேசுவாங்க, கரெக்டா அன்னைக்கு பேசினவங்க தான் பிஜேபி தான், எடப்பாடி ஐயா தான். இவங்க நல்லா இருக்கிறதுக்கான காரணம். இன்னைக்கு நீங்க மருத்துவர்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மெத்த படித்தவர்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் மெத்தையில் படுத்துக்கிட்டே படித்தவங்க ஒரு 70 மார்க் 80 மார்க் வாங்கினவங்க கூட இருப்பான். கொழுத்த பணக்காரன்னு மட்டும் இல்லை, ஒரு சில கோடி இருக்கணும். டாக்டர் படிப்புக்கு வந்து செலவுன்னு ஒன்று இருக்குது. ஜெயத்ரேஷன் காலேஜில் போய் சேர்ந்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் உங்களுக்கு டாக்டர் சீட்டு கொடுக்கறதுக்கான விண்ணப்பத்தையே கொடுப்பாங்க. 25 லட்சமாவது இருக்கணும். டாக்டர் படிப்புங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த அளவுக்கு இருந்தா போறோம். மெத்த கொழுத்த பணக்காரன். இப்ப 25 லட்சம் சொல்றீங்கல்ல ஒரு சீட்டுக்கு, இப்ப இருக்க தமிழக அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பீப்புள்ஸ்க்குலாம் டாக்டர்னாலே லட்சமா கோடியா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கு. ஆனா உண்மையாவே டாக்டர்ஸ்லாம் அவ்வளவு சம்பாதிக்கிறாங்களா?
டாக்டர் சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் படிப்புங்கிறது சாதாரணமாக படிக்கிறது இல்லை. உன்னால இது இப்போ இன்ஜினியரிங்னா 95% பாஸ் ஆவாங்க. டாக்டரில் 95% பாஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஒழுங்காக படித்தா தான் முடியும். நீ முதல்ல டாக்டர் சீட்டு கிடைக்கிறதுக்கே அந்த காலத்தில் 98 வரைக்கும் மார்க் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து நீட்டையாவது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது 5% தான் பாஸ் பண்ண முடியும். 100 பேர் எழுதினா 5 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு அறிவாளின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே ஒழுங்காக படித்தா டாக்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்காக ஒழுங்காக படித்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அல்லது ஆடிட்டரு, 3வது தான் இன்ஜினியரிங். 95% பாஸ் ஆகும். ஸோ ஒரு அறிவு உள்ளவங்களால தான் எதையுமே பண்ண முடியும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த அறிவு பயன்படுத்துறதுக்கு சில பணம் செலவாகத்தான் செய்யும். அதுக்காக டாக்டர்ஸ் வந்து இஷ்டத்துக்கு பணம் வாங்குறாங்களா? இஷ்டத்துக்கு பணம் வாங்குறவங்க இருக்காங்க. தப்பாக ஏமாற்றி பணம் வாங்குறவங்க இருக்காங்க. நான் செலவு பண்ணிட்டு வந்த 4 கோடி ரூபா அது யாருக்கிட்ட இருந்து வாங்குறது? மக்கள்கிட்ட இருந்து வாங்க போகிறேன். பிரிச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு ஃபீஸ்னா 250 ரூபா. ஹிந்து மிஷன் மாதிரி ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு ஒரு காசு, இந்த மாதிரி செக்கப்புக்குலாம் இப்போ கம்மியாக போட்டுக்கிறாங்க. மருந்துல கரெக்டாக வாங்கிடுறாங்க. இப்போ டயபிட்டிஸ் நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா இந்து மிஷன் மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறீங்க, அல்லது சில நல்ல மத ரீதியான சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதிலலாம் போனீங்கன்னா ஒரு 250 ரூபா வாங்கிட்டு உங்களை பார்த்துட்டுருவாங்க. மருந்துகளும் பொறுப்பாக எழுதி கொடுப்பாங்க. பட் இப்போல்லாம் மருந்துகள் எழுதி கொடுக்குறதே 2000, 2500, 3000க்கு தான். அதில் டைரெக்டாக அவங்களுக்கு கமிஷன் வந்துடும். ஸோ நான் மருத்துவர்களை குற்றம் சொல்கிறதே நோக்கம் இல்லை. நீங்கள் ஒழுங்காக உங்கள் உடம்பை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு மருத்துவர்கிட்ட போகிறீங்க? நீங்கள் ஒழுங்காக இருந்தால் எதுக்கு அங்கே போகிறீங்க? தப்பு பண்ணதுனால தானே அங்கே போகிறீங்க. அதாவது உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்து கொள்ளாதனால தானே போகிறீங்க. அதுக்கு அனுபவிங்க. அது நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். மருத்துவர்களுங்கிறது வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த ஒரு நிலையில் உயிர்களை உருவாக்கக்கூடிய, குழந்தைகளை டெலிவரிஸை ஒழுங்காக பார்க்கக்கூடிய அற்புதமான திறமை படைச்சவங்க. நான் அந்த விமர்சனத்துக்கு எல்லார்கிட்டையும் சுயநலம் இருக்குது, யாருக்கிட்ட. ஆனால் நீட்டுங்கிறத பற்றி பேசணும்னா விவாதத்தில் முதல்ல இந்த கேள்வியை கேளுங்க. திமுக திக சார்ந்த நண்பர்கள் பேசினாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. 2016 வரைக்கும் 500 பேர் பேரை கொடு. நீ கொடு. 999 கொடு, 1850 கொடு. மெத்த படித்தவன் தான் டாக்டராக இருந்திருப்பான், இல்லை கொழுத்த பணக்காரன் தான் டாக்டராக இருந்திருப்பான். ஆனால் 2017க்கு அப்புறம் இல்லை, டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்கிற ஒவ்வொருத்தனும் டாக்டர் ஆயிருப்பான். அவன் உயர்நிலை கல்வியில் படிச்சிருந்தான் டாக்டர் ஆயிருப்பான், இதுவாக இருந்தாலும். அப்போ ஏழை மாணவர்கள் வந்து பணம் செலவு பண்ணிட்டு தான் இதுக்குள்ளே போகணுமா? அந்த பணத்தை யார் கொடுப்பா அப்படின்னு முட்டாள்தனமாக உங்ககிட்ட திரும்பி கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இதுக்குன்னு அறிவாலயத்தில் ஒரு கும்பல் இருக்குது, மூத்த பத்திரிகையாளர்லாம் உட்காந்துருக்காங்க. இப்படி அற்புதமான கேள்விகளெல்லாம் கேட்டு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 70 மார்க் வாங்கினீங்கன்னா டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கோச்சிங் கிளாஸ் எடுத்தால் தானே நீங்கள் அந்த இதுக்குள்ளே வர முடியும். 70 தானே நீங்கள் வாங்குறீங்க. 70ங்கிறது 40ஓட பெருசு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் 90ஓட கம்மி தானே. அப்போ அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தானே டியூஷனுக்கு போய் ஆகணும். வாத்தியார் சொன்னதை ஒழுங்காக கவனிச்சிருந்தா 5ஆம் கிளாஸ்ல இருந்து உங்கள் தாய்மொழியில் நீங்கள் படிச்சிருந்தால் 1லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்களே அப்பயே 80, 90 வாங்கிடுவீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இதுவே தேவையில்லை. இன்றைக்கும் 98, 99 வாங்குறான் பாருங்க +2ல். அவன் கோச்சிங் கிளாஸுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. அவன் போவான். ஒரு மாரியத்த படத்தை பேக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி அவனும் ஒரு கோச்சிங் கிளாஸுக்கு போவான். ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு போவான். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய கல்விக்கூடங்கள்லாம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில். அந்த கல்விக்கூடங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கினவன தானே சேர்க்குறீங்க. ஏதாவது ஒரு கல்விக்கூடம் தமிழ்நாட்டில் 40 மார்க் வாங்கினவர்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பள்ளியில் சீட்டு கிடைக்கும் சொல்லியிருக்கானே அவனாவது? 40 மார்க் வாங்கினவனுக்கு சீட்டு கொடுக்கணும்னா 50 லட்சம் கொடுக்கணும், 40 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ நீ ஏற்கனவே நீயே 90 வாங்கினவனை தான் உள்ளே கூப்பிட்டு வந்து ஆல் பாஸ் அப்படின்னு ஒரு போர்டு போடுறது. 90 மார்க் வாங்கினவனா ஆல் பாஸ் வாங்க வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? கோடீஸ்வரனை லஜ்ஜாதிபதி ஆக்குற கதை தான் இது. நான் சொல்றேன், என்னிடம் நிறைய கோடீஸ்வரர்கள் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் நான் லட்சாதிபதி ஆக்கினேன்னா அது பெருமையா? சாவடிச்சிருக்கேன்னு அர்த்தம். பச்சையா சொல்றதான் தான். ஸோ நீட் அப்படின்றதுல நிறைய பிரச்சனைக்கு சால்வ் கிடைச்சிது. விரும்புகின்ற அனைவருக்கும் கிடைச்சிருக்கு. அவன் இந்த உள்ளூர்ல இருந்து சேவை செய்வான். அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களை டாக்டர் ஆக்கினீங்கன்னா அவன் அந்த உள்ளூர்ல இருந்து வேலை செய்வான். ஆனா இதே நீட்டால நம்ம பல உயிர்கள் போறது பார்த்திருக்கோம். 15 உயிர்கள் போச்சு. நான் பார்த்தேன். கள்ளக்குறிச்சியில் 72 உயிர் போச்சு எனக்கு தெரியும். லாக்அப் டெத்தில் 24 உயிர் போயிருக்கு எனக்கு தெரியும். 16 உயிர் நீட்டில் போச்சு எனக்கு தெரியும். எது தப்பு எது ரைட்டுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். உயிர்கள் போயிருக்குன்னா இது எப்படி சார் நம்ம கரெக்ட்ன்ற மாதிரி சொல்லலாம்? 72 கரெக்டா? தானே போய் குடிச்சிட்டு, கொழுப்பில் போய் குடிச்சிட்டு, வீட்டில் பணம் கொடுக்காம, வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அடிச்சுட்டு, மனைவியை அடிச்சுட்டு, குழந்தைய அடிச்சுட்டு, ஆண் பெண்ணு அக்கா தங்கைக்கு வித்தியாசம் தெரியாமல் நடந்துக்கிட்டு அந்த குடிகாரன் கரெக்டா?
அவன் 72 பேர் செத்தானே, அது கரெக்டா? லாக்அப் டெத்தில் போட்டு அநியாயமா அப்பாவிகளை கூப்பிட்டு வந்து அடித்து துருத்தி கொலை பண்ணானுங்களே காவல்துறையை சார்ந்தவங்க, அந்த 24 உயிர் பெருசா பயந்து போய் தேவையில்லாமல் இன்னைக்கு பிட்டு எப்படிலாம் அடிக்கலாம் தெரியுமா? பிட்டு இங்கே கமல் போட்டிருக்கீங்கல்ல, இங்க இருந்து போறதுக்கு அந்த தாலி கையில இருந்து மொத்தத்தையும் கழட்டி வச்சுல போக சொல்றாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்க இல்லையா எந்திரன் படம் பாத்தீங்களா? ஐஸ்வர்யா ராய் புத்திசாலி தானே, படிச்சவங்க தானே, அவங்க எப்படி பிட் அடிச்சாங்க? அந்த சிட்டி அவர் சிட்டி எங்கேயோ உட்காந்து இருந்தாரு, அவர் ஒரு இதுல சொன்னாரு, அது வந்து மேல போய் இவங்களுக்கு இப்படி ஒரு ஷீட்டா காட்டுச்சு. இந்த தப்பு யார் வேணாலும் பண்ணலாம்ல? குப்பாத்தால் பண்ணக்கூடாதா? இல்ல சலீமா பண்ணக்கூடாதா? இல்ல ஷீலா பண்ணக்கூடாதா? யார் வேணாலும் பண்ணலாம்ல? அதை பார்த்துட்டு தானே அனுப்புவான். நாளைக்கு இவன் வந்து தப்பான டாக்டரா பட்டம் வாங்கிட்டான்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணானா, உன்னை எவன்டா டாக்டர் ஆக்கினாங்கிற ஒரு கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? அப்ப அது தப்பா? அந்த மாதிரி பண்றது பெரிய தப்பா? இப்போ நான் வந்து முதல்வரை பார்க்க போறேன், நீங்களே ஃப்ளைட்ல போறீங்க, உங்களை வந்து ஒரு மெட்டல் டிட்டர்ல போட்டுட்டு ஏன் உள்ள அனுப்புறான்? போய் முடிச்சு விட்டீங்கன்னா அப்போ தாலியை கழட்டி வை அப்படின்னா எல்லா இடத்திலும் சின்ன இத்துளோண்டு இடம் இருந்தா போறோம். ஒரு நடிகைய ஒரு ஹோட்டல்ல குளிக்கும் போது போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்கல்ல, அந்த நடிகைக்கு தெரியுமா இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு? தெரிஞ்சிருந்தா முதல்ல கரைச்சா பணத்தை வாங்கியிருப்பாங்க. தெரியாது, பாவம், தெரியாம தானே எடுத்தாங்க. அப்போ அது எங்கேருந்து எடுத்தாங்க? இத்துளோண்டு போறோம் தப்பு பண்றதுக்கு. அதை கண்காணிச்சா அது பெரிய தப்பா? எல்லாரையும் ஜாலியாக தப்பு பண்ண விட்டுருலாமா? அப்போ படித்தவனும் அயோக்கியத்தனம் பண்ணுறவனும் டாக்டர் ஆகலாமா? இதெல்லாம் ஒரு மேட்டரா? அவன் தான் முதலே சொல்கிறான்ல கமலை போட்டு வராதுன்னு. நீங்கள் என்ன கர்ணனா? கமலோட தான் பிறந்தீங்களா? பாருங்க, தாலி செயினை நிர்மலா கந்தசாமியா பெரியசாமியா அவங்கள்லேருந்து எல்லாருமே செயினை கழட்டி வைக்கிறாங்க. மஞ்சள் கயிறு போட்டிருப்பாங்க, மஞ்சள் கயிறு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம பெண் குலத்தினுடைய அற்புதம். ஸோ இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளெல்லாம் வராதிங்க, எதுவுமே போட்டுட்டு வராதிங்க, வெறும் நல்ல சூடிதாரை போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றான். அதுல கண்ணாடி வச்ச சூடிதார் அது தேவையில்லாத விஷயம் தானே. அவங்க தான் பொறுப்பா சொல்றாங்கல்ல, பண்ணாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஜனாதிபதி கிட்ட போய் பரிசு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, 36 லிஸ்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஜனாதிபதிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கிறதுக்கு. அங்க போய் கேள்வி கேட்பீங்களா? ஏய், நீ தானே எனக்கு பரிசு கொடுக்குறேன்னு, நான் இப்படி குத்தாட்டம் போட்டுட்டு வருவேன், நீ பரிசு கொடு, நான் லுங்கியை மடிச்சு கட்டிட்டு வருவேன், நீ பரிசு கொடுன்னு சொல்லுவீங்களா? அப்போ ஒரு ரூல் கொடுத்தா அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. அது தெரிஞ்சுதானே உள்ள போறீங்க, தெரிஞ்சுதானே உள்ள போறீங்க. ஸோ இந்த சின்ன பசங்க விமர்சனத்தெல்லாம் விட்டுருங்க. அது 27 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கிறவனுடைய பொழப்பு. அவன் பாவம் நிம்மதியாக 6 கோடி 10 கோடி 20 கோடின்னு வாங்கிட்டு சீட்டு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ ஒரு மண்ணும் பண்ண முடியல, எல்லாமே வெள்ளை, எதுவுமே கருப்பு கிடையாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிறவனெல்லாம் ஏற்றி விட தான் செய்வான். அந்த விமர்சனத்துக்குள்ளே போகாதீங்க. நீங்கள் பெருமைப்பட வேண்டியது தமிழகத்தில் இருந்து மட்டும் 16,000 சீட்டு, இந்தியாவிலேயே 1,14,000 தான். அதில் தமிழகத்தில் மட்டும் 11,000 சீட்டு உங்களுக்கு இருக்குது. அந்த சீட்டுகளுக்கு 1,50,000 பேர் போட்டி போடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 7,500 பேர் உயர்நிலை பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வந்து போட்டி போடுறாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க. நாடு ரொம்ப நல்லா இருக்கும்.